உங்களுக்கு தெரியுமா? ஒருவர் புகை பழக்கத்திற்கு அடிமையாகிறதுக்கு மிக முக்கியமாக 3 காரணங்கள சொல்றாங்க. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? முதல் காரணமாக இருக்குது என்ன விஷயம் அப்படின்னா, சினிமா தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 52% மக்கள் புகைப்பழக்கத்துக்கு முதல்ல அடிமையாகிறது இந்த சினிமானால தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது காரணம் யார் அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய நண்பர்களை தான் சொல்றாங்க. அதே மாதிரி மூன்றாவது காரணமாக சொல்றது யாருன்னா, அவங்களுடைய தந்தைய பார்த்து தான் குறிப்பிட்டவங்க புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்களாம். இது மட்டும் இல்லாம ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆண்டுக்கு மட்டுமே இந்த புகைப்பழக்கத்துக்கு உள்ளாகின 6 மில்லியன் மக்கள் இந்த புகையை பிடித்து உயிரிழக்கிறதாகவும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம குறிப்பாக இந்த இ சிகரெட், ஹூக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல பொருட்களுடைய பாதிப்புகளால இன்னுமே பாதிப்பு அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர்த்து குறையாது அப்படிங்கிறதையும் அந்த அறிக்கை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.